ஹாய் ஆல். வீட்டில் இருக்கவங்க காய்கறியே சரியாக சாப்பிட மாட்றாங்களா? அப்போ இந்த மாதிரி டிஃபனுக்கு சட்னியாக செஞ்சு கொடுங்க. நீங்கள் சொன்னாதான் தெரியும் இந்த சட்னி சவுச்சவுல செஞ்சதுன்னு. இதுக்கு பாதி சவுச்சவு எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சட்னிக்கு வதக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்பு நல்லா செவந்ததும் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா, 10 பல் பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு சின்ன சைஸ் புளியையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயிலே உங்களுக்கு ஆயில் இருந்தால் அதுலேயே சவுச்சவையும் குக் பண்ணிக்கலாம். எனக்கு ஆயில் இல்லை, அதனால் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சவுச்சவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. சவுச்சவ் நல்லா இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கூடவே இந்த காயையும் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னியை தாளிக்கிறதுக்கு இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சட்னி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். சவுச்சவ் சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.